சியானா மக்களே. என்னப்பா? ஏன் மக்களே சோகமா உட்காந்துருக்க? ரொம்ப நேரம் வயிறு பசிக்குப்பா. அம்மாவையே காணோம்ப்பா. எங்க போனாலும் தெரியலப்பா. வீட்டில் தானே மக்களே இருப்பா, எங்கே போயிருப்பா? பின்னாடி போய் பார்த்தியா இல்லை ரூம்லலாம் பார்த்தியா? இல்ல, இங்கே தான் இருந்தேன். சரி இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏ தங்கம், அடியே தங்கம். விளக்கு வச்ச நேரத்துல மாமே வந்தா. ஏ தங்கம், கூப்பிடுறது காது கேட்கலையா? எங்க நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு, உன்னை கூப்பிட்டும் அரை மணி நேரம் ஆச்சு. என்னடி பண்றீங்க? இங்கே பிள்ளை உன்னை காணங்கிட்டு பசிக்கு இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கு, நீங்க என்னடி பண்ற? அது ஒன்றும் இல்லைங்க, கூட்டத்துக்கு போறேன், அதே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். அங்கே பிள்ளை பசிக்குதுன்னுக்கிட்டு இருக்கு. இது என்னடி கண்ணத்துல ரோஸு? அதுவா ஃபேஷன். இது என்னடி ரெண்டு பக்கத்து நாலு முடியை தொங்க விட்டுக்கிட்டு இருக்க? அதுவா ஸ்டைலு. ஒழுங்கா மரியாதையா தலையெல்லாம் குழைச்சிட்டு இப்ப மரியாதையா வந்து பிள்ளைக்கு சோற போடு. ஏன் ஆக்கி வச்சிருக்கல, போட்டு திங்க முடியாது உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு? நான் மட்டும் ஒரு மேக்கப் பண்ணிடக்கூடாதே, வந்துருவீங்க. ஊர்ல எல்லாம் போய் பாருங்க, அவள் எப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு தர்றான்னுக்கிட்டு. எனக்கு என்ன வயசாயிடுச்சு, ஏன் என்னை எப்போ கூட கூடாதுங்கிறீங்க? நான் இனிமே இப்படித்தான் இருப்பேன், என்னையெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. ஆமா, என் வயசை எனக்கு பாத்துக்கிற தெரியும், நீங்களாம் சொல்லவே கூடாது. முதல்ல வாயை பழக்காம போங்க, வாரேன். நல்லா குடுகுடுன்னு கொடுத்தாச்சு, இனிமே இப்படி பண்ணாது அடங்குவாரு மனசு. உனக்கு என்ன, கிச்சன்ல தோசை சுட்டு வச்சிருக்க, எடுத்து போட்டு சாப்பிட முடியாது? உனக்கு ஒரு ஆள் எடுத்து கையிலேயே கொடுக்கணுமா? சுட்டு கொடுத்தா நல்லா பொம்மை மாதிரி உட்காந்து சாப்பிடுவா. இவங்களுக்கு கையில எல்லாம் கொடுக்கணும். இங்க பாரு சியானா, சாப்பிட்டுட்டு தட்டெல்லாம் எடுத்து வை, நான் கூட்டத்துக்கு போறேன், குழுவுக்கு நேரம் ஆயிடுச்சு. சரிம்மா. அங்கே போறது ராசாத்தி மாதிரி இருக்கு. ஏ ராசாத்தி. என்ன தங்கம், உன்னையத்தான் தேடி போலாம்னு இருக்கேன். இந்த உமாவு வர்றா, இரு வர்றேன். எக்கா நானும் வந்துட்டேன். எல்லாரும் நேர குழுவுக்கு வர மாட்டீங்களா? ஒவ்வொரு ஆளா கூப்பிடணுமா? ஏன் நீங்க போய் இருக்க வேண்டியதானக்கா, வருவோம்ல, வந்துகிட்டு தானே இருக்கிறோம். சேர்ந்து போலாம்னு தானே கூப்பிட்டேரா சத்தி. சரி வாங்க போவோம். சரிக்கா, நம்ம இப்படி உட்காருவோம், அவிய வரட்டும். பிரபல திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் நேற்று காலை மரணமடைந்தார். அவரது இறுதி ஊர்வலம் இன்று நடைபெறுகிறது. அவரது ஊர்வலத்தில் அனைத்து திரையுலக ரசிகர்களும் கலந்து கொண்டனர். மகன் சாந்தனும் கதறி கதறி அழுதார். ஏடி கவிதா, உன்னை எவ்வளவு நேரமாட்டி கூப்பிடுறேன்? ஏய் கவிதா, கூப்பிடுறது காது கேட்கலையா? முழுசா டிவி பார்க்க விடுறியாமா? நியூஸ் கேட்டுக்கிட்டு பாத்தியாமா? நியூஸா? நியூஸ்ல என்னாச்சு? ஓ நியூஸே இங்க தாங்க முடியல, இதுல வேற நியூஸ் வேறயா? ஆமாம்மா, பாக்கியராஜ் டைரக்டர் இறந்துட்டாராம்மா. ஐயோ, நெசமாவாடி? நல்ல டைரக்டர், எனக்கு அவரோட முந்தான முடிச்ச படம்லாம் அப்படி பிடிக்கும் டி. ஆமா செல்வி, அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி டி, அது இருக்கட்டும் டி. வாட்டி, எனக்கு குழுவுக்கு நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாளுவ, டயத்துக்கு போகாட்டி அதுல வேற பிடிச்சுக்கிருவாளுவ காசை, பிடி காசுன்னுக்கிட்டு. வாட்டி வாட்டி, நீ எங்கம்மா கூப்பிடுற? எங்கடி உன் தம்பிய? மக்களே, சோறுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், போட்டு சாப்பிடுங்க. அம்மா போட்டு கொடுத்துட்டு போமா. அடி கிறுக்கி, அதுக்கு தானடி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கிறுக்கி வாடி, முத எந்திரிச்சு இந்தா தின்னு. ஏய், உனக்கு என்ன? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்பதே பிடிச்ச பிள்ளைய ஏசிக்கிட்டே இருக்க. வாங்க. என்னடா இன்னும் பேச்சு வரலையேன்னு பார்த்தேன். நீனு பாக்குறீல மனுஷா, காலையில இருந்து எம்பிட்டு வேலை ஓயாம பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் குழுவுக்கு போனேன், அங்கே போனா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு வேலை இத்தண்டி பிள்ளை இருக்காளே, சரி உதவி பண்ணுவோம், ஒரு தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வைப்போம், எதுவுமே இல்லை. அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் இவளை ஏசுனா மட்டும் வந்துருவேன் சண்டைக்கு. எங்கிட்டி உன் தம்பி யாரனே? இன்னைக்கு லீவுல அவனையெல்லாம் பார்க்க முடியாது, கிரிக்கெட் விளையாட போயிட்டான். நேற்று தயிர் சோறு வச்சதுக்கு தயிர் சோறு வேணாம் ஊண்டிக்க. நீனு உன் தம்பியே இன்னைக்கு காலங்காத்தாலே மீன் வாங்கி உங்களுக்காண்டி பொறிச்சு ருசியா வச்சிருக்கேன். மீனுண்டியா காண ஆளையே அவனை. சரிம்மா, நேரம் ஆகுதுண்டையில நீ போமா, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் பார்த்தாச்சு, இதுக்கு மேல நீ என்னத்தை பார்க்க போறேன்னு பாக்குறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாத்திரம்லாம் விலைக்கு வைக்கிற. ஆமா, இப்பத்தான் வர்றாங்க பாருங்க. ஐயே, இன்னும் யாரும் வரலையா? ஏக்கா சீக்கிரம் வந்துட்டேன்னு பாக்குறீங்களோ? இன்னும் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? எம்மா, நான் சும்மா தாம்மா கேட்டேன், இன்னும் யாரும் வரலையா? இப்பதாக்கா ஒரு ஆளா வந்துகிட்டு இருக்காங்க. 10 மணினா என்னைக்கு எவ்வளவு 10 மணிக்கு வந்திருக்கா, 11 மணிக்கு தானே வர்றா.
வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு என்னமோ சொல்லுவீங்க, சீக்கிரம் ஒரு தோசை சுட்டமா வந்தமான்னு வருவீங்க. எங்களுக்கு அப்படி இல்லைம்மா, காலையில தோசை இஞ்சி உடனே மதியானக்கு சமைச்சு வச்சுட்டு வர்றக்குள்ள லேட்டாக தான் ஆகும்மா. நான் உங்களை சொல்லலக்கா, பொதுவாக சொன்னேன். பொதுவாக சொன்னீங்க. என்னக்கா இவ்வளோ பேர்தே வந்திருக்கீங்க? 10 பேர் இருப்பீங்க, 4 பேர்தே இருக்கீங்க. எங்கே மித்தவங்களெல்லாம்? இந்த வந்துட்டா வளர்ந்த மாடு ஈயே ஓ எனக்கிட்டு தெரியலக்கா, வந்துக்கிட்டே இருக்காங்க போல. இப்படி சொன்னால் எப்படி? எல்லாரும் வந்து சேர்ந்தாதானே கூட்டத்தை நடத்த முடியும். எத்தனை வாட்டி கட்டன் ரைட்டாக சொல்லியாச்சு, கரெக்ட் டயத்துக்கு வரணும், இல்லாட்டி ஃபைன் போடுவோம்ண்டு. இந்த வட்டம் கண்டிப்பாக போட்டுறணும். ஐயே லேட் ஆயிடுச்சோ? லேட் ஆகலக்கா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வாங்க வந்து உட்காருங்க. லட்சுமி அக்கா பின்ன போய் உட்காந்துருக்கியே, நான் பேசுறது கேட்குமா? அதெல்லாம் கேக்கும், நீங்க சொல்லுங்க. சரி, ஒரு வாட்டி அட்டண்டன்ஸ் எடுத்துருவோமா? தங்க லட்சுமி. இருக்கேன்க்கா. கையை மேலே தூக்குங்கக்கா, அப்போதான் தெரியும். உமாராணி. இருக்கேன்க்கா. ராசாத்தி. வந்திருக்கேன். செல்வி. இருக்கேம்மா. லட்சுமி. வந்திருக்கேன். லட்சுமி அக்கா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே சொன்ன மாதிரி நடந்துக்குருவாங்க. பாருங்க எவ்வளோ ஸ்கூல் பிள்ளை மாதிரி எந்திரிச்சு அழகா சொல்றாங்கண்டு. ஏன் உங்களுக்கு இப்ப மட்டும் லேட் ஆகலையோ? சீக்கிரம் சொல்லுங்கம்மா, வேலை கிடக்கு. ஃபரீனா பாத்திமா. இருக்கேன். கீதா லட்சுமி. இருக்கேன். சீதா லட்சுமி. எங்க அம்மாவுக்கு தலை வலிக்குதான், அதனால நான் தான் வந்திருக்கேன். எங்க அம்மா தான் காசு கொடுத்து விட்டாவே. ஏன் மக்களே, அம்மாவுக்கு என்ன செய்யுது? யாரு கீதாக்கா? உங்க தங்கச்சி பையனா? உங்களுக்கு தெரியாதா? தங்கச்சி பையன் அக்கா பையன் யாரும் வரக்கூடாதுன்னு. சின்ன பசங்களுக்குலாம் வரக்கூடாதுல்லக்கா, அவங்கவுங்க அம்மா தானேக்கா வரணும். சரி, அவளுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, இந்த ஒரு வட்டம் மட்டும் இது பண்ணிக்கோங்க. அதே அவள் வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கியால, இல்லாட்டி நான் தான் காசு கொண்டு வந்திருப்பேன். சரி, இந்த ஒரு வட்டம் மன்னிச்சு விட்றோம். வந்து சொல்லிட்டுனாலும் போகணும். இனிமேல் பிள்ளையெல்லாம் அனுப்பி விடக்கூடாது. உட்காரு மக்களே. சரிங்கக்கா, இப்போ காசு பிரிக்கிறத பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? செல்வி அக்கா, எல்லாத்தையும் காசு கலெக்ஷன் பண்ணி டேபிளுக்கு கொண்டுட்டு வாங்க. இந்தாங்கப்பா காசு. என்னக்கா, லேட்டாக வந்தவளுக்கு ஃபைனு போடுனீங்க, அதை பற்றி ஒன்றுமே பேசலை. ஆமாம், இனிமேல் யாரும் லேட்டாக வரக்கூடாது. இப்போ இன்னைக்கு லேட்டாக வந்தவங்களுக்குலாம் 20 ரூபா ஃபைனு. சின்ன பொண்ணு அக்கா, ஏன்க்கா நாங்கள் என்ன 5 நிமிஷத்தில் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? இல்லைக்கா, நீங்கள் வட்டம் லேட்டாகவே வர்றீங்க. ஒரு வட்டம் 2 வட்டம் இல்லை, ஒரு வட்டமும் வான் பண்ணிட்டேன். நீங்கள் லேட்டாகவே வர்றீங்க, அதனால இந்த வட்டத்துலேருந்து கண்டிப்பாக ஃபைனு தான்க்கா. சரி, இந்த ஒரு வட்டம் விடுங்க, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். அது எப்படி? ஃபைனுன்னா ஃபைனு தான், சீக்கிரம் வரணும் அதுக்கு. இதோட கூட்டம் முடிவுக்கு வரப்போகுதுக்கா. 3 வருஷத்துக்கு மேலேயே கட்டிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 5 லட்சம் கிட்டத்தட்ட வந்திருக்கு. அதனால நம்ம காசை பிரித்து எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து என்னென்ன முடிவுன்னு நான் சொல்கிறேன். சீக்கிரம் பிரித்து கொடுங்க. உடனேவா பிரித்து கொடுப்பாக? லேட்டாக கொடுப்பாக. ஏன் உங்களுக்கு ஒரு இடத்துல உட்காந்து பேச முடியாதா? பொசுக்கு எந்திரிக்கிறீங்க. சண்டை போடுற இடமா? கம்முன்னு இருங்கம்மா. சரி, இன்னைக்கு காசு கட்டி முடிச்சிட்டீங்க. நான் இதை போய் பேங்கில் ஜமா பண்ணிடுறேன். அப்புறம் நான் குறிப்பிட்ட தேதி சொல்லுவேன். நீங்கள் அப்போ வந்து ஒரு கூட்டம் போட்டுட்டு வந்து எடுத்துக்கலாம் காசை. சரி, கூட்டம் கலையுது, போயிட்டு வாங்க எல்லாரும். அடுத்த வட்டம் சீக்கிரம் வந்துருங்க. தெரியுமா, நான் போட்டுமா? நீ போ மக்களே. சரிக்கா, அப்புறம் என்ன, வாங்க கிளம்புவோம்.